Hello viewers, let us see about CA indirect taxes. உங்களுக்கு ஒரு பேப்பர் வருது direct taxes அப்படினு direct taxes and indirect taxes CA intermediateல இப்போ நம்ம we are going to talk about direct taxes. அதுல introduction பார்க்க போறோம். Taxes னா என்ன? What do you mean by tax? First of all we should know what is tax. Tax னா என்ன? Tax is nothing but a fee charged by the government. இல்லையா ஒரு fee ஒரு ஃபைன் மாதிரி இந்த பணத்தை நீங்க கட்டணும். எப்ப on a product or income or activity. அச்சா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது விக்கும்போது அல்லது இன்கம் வந்தா இல்ல ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சா அதுக்கு ஒரு ஃபீ கட்டணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டாக்ஸ் அப்படினு சொல்றது. அப்ப டாக்ஸ் இஸ் a fee charged by the government on a product or income or activity. இதுல வந்து டைரக்ட் taxes indirect taxes அப்படினு ரெண்டு இருக்கு. டைப் ஆஃப் taxes பாத்தீங்கன்னா டைரக்ட் taxes indirect taxes. டைரக்ட் taxes அப்படிங்கிறது என்ன? இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் என்ன தெரியுமா? டைரக்டா the persons on which the tax is levied is paying taxes directly to the government. அப்ப அதுதான் income tax first. And then tax on undisclosed foreign income. சில பேர் என்ன பண்ணுவாங்க வெளியே என்ன undisclosed disclose பண்ணிருக்க மாட்டான் foreign income வரவன் வந்திருக்கும் அவனுக்கு பேர் என்ன சொல்றது அப்படினா direct taxes. அப்ப direct taxesல ரெண்டு இருக்கு income tax இது இண்டிஜினஸ் இந்தியாக்குள்ள இன்னொன்னு tax on undisclosed foreign income அதை சொல்லலாம். இதுக்கு பேர் டைரக்ட் டாக்ஸ். இப்ப சொல்ல போறது இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்னன்னா the taxes are levied by the government on the consumer indirectly, that is called goods services tax. சொல்றோம் இல்லையா goods and services tax அப்படினு சொல்ற ஒரு ஆக்ட் இப்ப பாஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது, கஸ்டம் இருந்தது, சேல் டாக்ஸ் இருந்தது, டிஎன்ஜிசி இருந்தது, சிஎஸ்டி இருந்தது, so many taxes இருந்தது. எல்லாமே அமால்கமேட் பண்ணி இப்போ ஒரு டாக்ஸா கொண்டு வந்துட்டாங்க goods and services tax அப்படினு சொல்லிட்டு ஜிஎஸ்டி. and then இப்போ இன்னும் கஸ்டம் டியூட்டி இருக்கு. அதுவும் வந்து என்ன பண்ணா ஜிஎஸ்டி ல போய்டும். பட் இப்போ கஸ்டம் டியூட்டி இருக்கு இன்னுமே. அப்ப இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்னா ஜிஎஸ்டி and கஸ்டம் டியூட்டி இது ரெண்டு தான் நம்ம இப்ப சொல்றது. நெக்ஸ்ட் the why the taxes are levied, for what purpose it has been levied by the government. எதுக்கு லெவி பண்றாங்க? இல்ல ஆக்சுவலா பப்ளிக் சர்வீசஸ் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அவங்க என்னென்ன செய்யணும்? they have to create provision for education பண்ணனும், defense expenditure செய்ய வேண்டியிருக்கு, health care செய்ய வேண்டியிருக்கு, infrastructure facilities என்னென்ன ரோட் போடுறது, டேம் போடுறது, ஹாஸ்பிடல் கட்டறது இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் தான் செய்யணும். அதுக்கு what is the source of income? அவங்களுக்கு source of income இல்ல. அப்ப என்ன அப்படினா இந்த tax அப்படிங்கிறது it constitute the basic source of revenue to the government. அப்ப இந்த tax தான் உங்களுக்கு வருமானம். அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க it has been utilized for meeting the expenses of the government like defense, provision of education, health care, infrastructure facilities like road, dams, etc. இதெல்லாம் பண்றதுக்கு அப்ப டாக்ஸ் போட்டு அந்த ரெவென்யூ ரைஸ் பண்ணி அது மூலமா தான் பப்ளிக் சர்வீசஸ் பண்றாங்க. இந்த பவர்லாம் கொடுக்கிறது யாருக்கு? யார் கொடுக்கிறது? யார் கலெக்ட் பண்றது? யார் டாக்ஸ் போடுறது? இதுக்கெல்லாம் வந்து இருக்கு. அது யார் செய்வா? The Constitution of India gives the power to levy. யாரா இருக்கு? both to central government and state government ரெண்டுக்குமே Constitution of India தான் பவர் கொடுக்குது. ஆச்சுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? the central and state government ரெண்டும் தான் போடுவாங்க. பட் அதுக்கு பவர் கொடுக்கிறது யாருன்னா Constitution. அப்ப நீங்க என்ன செய்யணும்? Constitution என்ன? டெல்லியில பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட், இங்க பார்த்தா ஸ்டேட் அசெம்பிளி. அப்ப பார்லிமெண்ட் and state legislatures are empowered to make laws. இது சம்பந்தமா சட்டங்கள் இயற்றணும். என்ன பண்ணணும்? ஒன்னு பார்லிமெண்ட் இயற்றணும். அப்படி இல்ல அப்படினு சொன்னா யாரு? MLAs எல்லாம் சேர்ந்து legislatures பண்ணணும். to make laws on the matters enumerated in the 7th schedule. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 7th schedule of article 246. இது 7th schedule of article இது கான்ஸ்டிடியூஷன்ல article 246. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது பிரகாரம் தான் உங்களுக்கு பவர் கொடுக்கப்படுது. அதுல என்ன பண்ணணும் அப்படினா அந்த 7th schedule to article 246 இருக்கு இல்லையா? அதுல என்ன பண்றதுன்னா மூணு லிஸ்ட் இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி பாக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னென்ன லிஸ்ட் இருக்கு? சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட்ங்கிறது யூனியன் லிஸ்ட் அப்படினு சொல்லுவோம். என்னென்ன லிஸ்ட்? அதுல நீங்க பாத்தீங்கன்னா 7th schedule செக்ஷன் ஆர்டிகல் 246 அது பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட்? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் and then concurrent list. மூணு லிஸ்ட் இருக்கு. இந்த யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் இஸ் கன்சர்ன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப யாருக்கு பவர் இருக்கு? the parliament has the exclusive power to make laws. சட்டங்கள் இயற்றுறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு?
யூனியன் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்? த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எனி ஸ்டேட் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அசம்பிளி, தமிழ்நாடுனா தமிழ்நாடு அசம்பிளி, ஆந்திரானா ஆந்திரா அசம்பிளி, அவங்க தான் ஹேஸ் த எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ் ஆன் மேட்டர்ஸ் கன்சர்ன் இன் த ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல வர ஐட்டத்துக்கு நீங்க வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னா அது என்ன? ஸ்டேட் அசம்பிளி. பார்லிமெண்ட்ல வர ஐட்டம் இந்த யூனியன் லிஸ்ட்ல வரது அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது யூனியன் லிஸ்ட்ல. அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்னா போத். அச்சா, போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஹேவ் த பவர் டு மேக் laws on the matters concerned in the concurrent list அப்படின்னு பார்க்கணும். அப்ப நீங்க பாருங்க, the income tax is the most significant direct tax. income taxங்கிறது என்ன? most significant. இதுல என்ன சொல்றது? entry 82 of union listல என்ன பண்ணோம்? entry 82 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரகாரம் தான் நம்ம சொல்றது. entry 82ல என்ன? The Constitution of India has given the power to the Parliament to make laws. Constitution of India இந்த என்ட்ரியில தான் என்ன சொல்றது? பவர் கொடுத்துருக்கு. எதுக்கு? லா நீங்க மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ இன்கம் டேக்ஸ் லா இன் இந்தியா அதை நீங்க பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் லா இன் இந்தியால என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன ஆக்ட் இருக்கு? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இல்லையா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அது 1961 அந்த ஆக்ட். அடுத்தது ஆனுவல் ஃபைனான்ஸ் ஆக்ட். அண்ட் வருஷம் என்ன பண்ணுவாங்க? ஃபைனான்ஸ் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க இருக்கு. அப்புறம் இன்கம் டாக்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு. இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ், இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ். அப்புறம் சர்க்குலர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், சர்க்குலர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் லீகல் டெசிஷன் ஆஃப் கோர்ட். இதுக்கு முன்ன கோர்ட்ல இந்த மேட்டருக்கு என்ன டெசிஷன் கொடுத்திருக்காங்க அதே முன்னுதாரணமா வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆயிடுது? லீகல் டெசிஷன்ஸ் ஆஃப் கோர்ட். இப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இத பாக்ஸ் போட்டுங்க. இதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்ல வேண்டியது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் லா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் லாஸ். அப்ப இன்கம் டாக்ஸ் லாஸ் அப்படின்னா இத்தனை வகைகள் இருக்கு. என்ன? ஒன்று வந்து இன்கம் டாக்ஸ். அச்சா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஒவ்வொரு வருஷ கடைசியிலேயே ஆனுவல் பில் அப்படின்னு போட்டு அதை வந்து ஆனுவல் ஆக்டா மாத்துவாங்க. அது ஃபைனான்ஸ் ஆக்ட், ஆனுவல் ஃபைனான்ஸ் ஆக்ட். அது அடுத்தது இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன? சில சர்க்குலர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது லீகல் டெசிஷன்ஸ். கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல கடைசி அதுதான் வந்து என்ன? அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன். அது என்ன லீகல் கோர்ட்ல என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இது வந்து ஆனுவல் ஃபைனான்ஸ் ஆக்ட்னு பேர். இதுக்கு பேரு ஃபைனான்ஸ் ஆக்ட். சரி, இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 1961. இன்கம் டாக்ஸ் ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல தான் பாஸ் பண்றாங்க. இதை எனக்கு ஞாபகம் வச்சுங்க. இது பிரகாரம் இது எப்போ இட் கேம் இன்டு எஃபெக்ட்? அச்சா, என்ன? 1st April 1962ல வருது. இந்த ஆக்ட் எப்போ பாஸ் ஆறாங்க? மொத்தம் இம்ப்ளிமெண்ட் வர்றது 1st April 1962. இதுல எதை நோட் பண்ணிங்க? வந்தது வந்து 1st April 1962. அச்சா, அதுக்கப்புறம் இதுல எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it contains 298 sections. எத்தனை செக்ஷன்ஸ்? 298 செக்ஷன்ஸ் இருக்கு. அச்சா, அது இல்லாம ஷெட்யூல்ஸ் வந்து 14 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஷெட்யூல்ஸ் 14 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அச்சா, இது இல்லாம சப்செக்ஷன்ஸ், கிளாसेस, சப் கிளாसेस. இந்த செக்ஷன் வச்சுக்கலாம். அந்த செக்ஷன்ல ஒரு சப்செக்ஷன் இருக்கும், அதுல ஒரு கிளாஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? சப்செக்ஷன், கிளாसेस, சப் கிளாसेस. இது இல்லாம இதுல உள்ளடக்கி இருக்குது. அது எவ்வளவு வேணாலும் அது அப்பப்ப இருக்கும். ஆச்சுங்களா? மீனிங் இட் மே ஹேவ் சப்செக்ஷன்ஸ், கிளாसेस அண்ட் சப் கிளாसेस இதெல்லாம் இருக்கும். இப்ப சரி, இந்த செக்ஷன்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ப்ரொவிஷோஸ் அப்படின்னா என்ன, எக்ஸ்பிளனேஷன்ஸ்னா என்ன. ப்ரொவிஷோஸ் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ப்ரொவிஷோ இருக்கும் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். என்னென்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷோ ஸ்பெல்ஸ் அவுட் த எக்ஸப்ஷனல்ஸ்
டு த ப்ரொவிஷன்ஸ். இப்போ ஒரு செக்ஷன் பிரகாரம் இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னா சில ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா இந்தந்த ஆக்டிவிட்டீஸுக்கு இந்தந்த ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் இல்லை எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ப்ரொவிஷன். எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குதோ அதெல்லாம் சொல்லணும். அப்போ the provisional or subsection or class spells out the exceptional to the provision contained on the respective sections அப்படின்னு சொல்றது. அப்போ புரியுதா? எக்ஸம்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்றது தான் ப்ரொவிஷோ அப்படிங்கிறது. சரி, எக்ஸ்பிளனேஷன் என்ன? இப்போ ப்ரொவிஷோஸ் சொல்லிட்டோம். நம்ம ஏதாவது எக்ஸ்பென்ஷன் இருந்ததுன்னா ப்ரொவிஷோஸ் எக்ஸம்ஷன் இருந்தால் சொல்லுவோம். இல்லை இன்னொன்று வந்து என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த சட்டத்தை பற்றி அந்த ப்ரொவிஷனை பற்றி கரெக்டாக டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பேர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செக்ஷனில் நீங்கள் பாருங்கள், ஒரு செக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 80GGB அப்படின்னு வச்சுங்க. செக்ஷனில் 80GGB அப்படின்னு ஒன்று இருக்கு. 80GGB இதில் 80GGB இருக்கு, 80GGC அப்படின்னு இருக்கு. GGC இந்த செக்ஷன் பிரகாரம் என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. எந்த பொலிட்டிக்கல் எந்த பார்ட்டி, நேஷனல் பார்ட்டியாக இருந்தாலும் ரீஜனல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 80GGB 80GGC சொல்லுது. பட் இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா சில நீங்கள் செக்காக கொடுக்கலாம், டிடியாக கொடுக்கலாம், கேஷாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுதான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், 80GGB and 80GGC provides for deduction for gross total income in respect of contributions made by companies and other persons. இதில் proviso அப்படின்னு என்ன? proviso to section இதிலே provision என்ன சொல்லுதுன்னா that no deduction shall be allowed under those section in respect of some contributed by cash. கேஷாக கான்ட்ரிபியூட் பண்ணால் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்கக்கூடாது, டொனேஷனாக செக்காக கொடுக்கலாம். அப்போ அதை சொல்கிறது அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷோ அப்படின்னு சொல்கிறது. புரியுதாப்ப? ப்ரொவிஷோ அப்படின்னு சொல்கிறது. சரி, ரெண்டாவது பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அதான் எக்ஸ்பிளனேஷன். ப்ரொவிஷன் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்னென்ன. இது வந்து செக்ஷன் சொல்லிடுச்சு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அதாவது ஒரு சில கம்பெனிஸ் இல்லை இண்டிவிஜுவல் யார் வேணாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ப்ரொவிஷோ என்ன சொல்லுது அப்படின்னா கேஷாக தான் கொடுக்கணும், செக்காக கொடுக்கக்கூடாது. சாரி, செக்காக தான் கொடுக்கணும், கேஷாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு ப்ரொவிஷோ சொல்லுது. பட் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்பிளைன் பண்ணும் போது பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்னன்னு தெரியும் இல்லையா? பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் எ பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 29A ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. அப்போ பீப்புள் ஆக்ட் 1951 ஆச்சா. அது பிரகாரம் என்ன சொல்லுது? செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது 1951 இதில் இருக்கு. இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 29A பிரகாரம் பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்னன்னா எனி பார்ட்டி ரிஜிஸ்டர்டு, இட் மீன்ஸ் any party registered under section 29A of the representation of the people act 1951 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வருது. புரியுதா? ப்ரொவிஷன் என்ன, எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டா? வாட் யூ மீன் பை ஃபைனான்ஸ் ஆக்ட்? ஃபைனான்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃபைனான்ஸ் பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல. அந்த ஃபைனான்ஸ் பில்லு என்ன பண்ணோம்? முதல்ல பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. லோக்சபாலையும் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இவரோட பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வரணும், வந்தால் அது ஃபைனான்ஸ் ஆக்ட் ஆகிடும். இது ஒன்று. இந்த ஃபைனான்ஸ் ஆக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் வரும். இப்போ இங்கே ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் ஃபைனான்ஸ் ஆக்ட் வருதுன்னு வச்சுங்களேன். ஃபைனான்ஸ் ஆக்டில் அதில் எத்தனை பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 பார்ட் இருக்கும். பார்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 என்ன சொல்லுது? வேற ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் இப்போ சொன்னாங்களே, நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, எவ்வளோ இன்கம் டேக்ஸ் 5 லட்சத்துலேருந்து 7.5 லட்சத்துக்கு எவ்வளோ ஆச்சு சொன்னாங்களா? ஆமாம், 10%. 7 லட்சத்துலேருந்து 10 lakhs வரைக்கும் 15%, அப்புறம் 20%, அப்புறம் 25%, அப்புறம் 15 lakhsக்கு மேலே போனால் 30% அப்படின்னு சொன்னாங்களே. அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து பார்ட் 1. அப்போ பார்ட் 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆக்ட் ஸ்பெசிஃபைஸ் த ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் கரண்ட் இயர். எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ ரேட் ஆஃப் டேக்ஸ்
சொல்றது இதுதான். ரேட் ஆஃப் டாக்ஸ் ஃபார் கரண்ட் இயர். கரண்ட் இயருக்கு சொல்றது தான் பார்ட் 1 ஆஃப் ஃபைனான்ஸ் ஆக்ட். பார்ட் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் இல்லை, the rate at which it is deductible at source for the current financial year. இப்போ டிடிஎஸ்னு ஒன்று இருக்கு, டாக்ஸ் டிடக்டிவ் அட் சோர்ஸ் அப்படின்னு. ஆச்சா, அப்போ டாக்ஸ் டிடக்ஷன் எதுக்கெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்றது அது. அப்போ என்ன, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அதுதான் பார்ட் 2 அப்படிங்கிறது. பார்ட் 3 என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் வருது இல்லையா, அதை டீல் பண்றது பார்ட் 3. இது இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். அப்ப எவ்வளவு இன்கம் வந்தா எவ்வளவு எக்ஸம்ஷன் லிமிட், எவ்வளவு வந்தா டாக்ஸ் கட்டணும், அதெல்லாம் சொல்றது. அது இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் அப்படின்னு போட்டு, இதுல அட்வான்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்ததுன்னா அட்வான்ஸ் டாக்ஸ், அதனுடைய டீடைல்ஸ் இதெல்லாம் சொல்றது பார்ட் 3. அட்வான்ஸ் டாக்ஸ் சேலரி வாங்குறவங்க ஏதாவது கட்ட வேண்டி இருந்ததுன்னா அது அட்வான்ஸ் டாக்ஸ். அடுத்தது பார்ட் 4 அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஆர் கம்ப்யூட்டிங் நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இங்க என்ன வருது பார்ட் 4க்கு, பார்ட் 4 நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். கிளியரா? அப்ப ஃபைனான்ஸ் ஆக்ட் ஒவ்வொரு வருஷம் போடுவாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்க, மேல் சபை கீழ் சபை ரெண்டுலையுமே பாஸ் பண்ணிட்டு, அப்புறம் பிரசிடென்ட் கன்சென்ட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஆக்டா பண்ணுறோம். பில்லு வந்து எப்பயுமே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்ல எல்லாம் அது கன்சென்ட் கொடுத்துட்டாருன்னா பிரசிடென்ட், ஃபைனான்ஸ் ஆக்ட் ஆகிடும். அந்த ஆக்ட்ல 4 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் வந்து ரேட் ஆஃப் டாக்ஸ் ஃபார் கரண்ட் இயர், பார்ட் 2 வந்து டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதை பத்தி எப்படி பண்றது அப்படிங்கிற டீடைல் கொடுப்பாங்க. பார்ட் 3ல இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் என்னன்னு வரும். பார்ட் 4ல நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம், இந்த டீடைல்ஸ்லாம் வரும். ஆச்சா, அடுத்து நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் பார்த்தோம். ஆச்சா, அப்புறம் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் வந்து 1962ல இன்கம் டாக்ஸ் 1962ல இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நார்மலா இன்னொன்று இந்த இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், இந்த டைரக்ட் டாக்ஸஸ் வைக்கிறாங்க இல்லையா இன்கம் டாக்ஸ்லாம், அதை யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றா அப்படின்னா, யார் சொல்லுங்க பார்க்கலாம், CBDT அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ், அதுதான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் வந்து கவர்ன் பண்றது யாருன்னா CBDT. அதுக்கு என்ன, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இதுதான் நிர்வாகம் பண்றது, மேனேஜ் பண்றது இதுதான். அப்ப நீங்க பார்க்கணும், the administration of direct taxes is looked after by the central board of direct taxes. CBT is empowered to make rules for carrying out the principles of act. Act சொன்னோம் இல்லையா, என்ன இது இன்கம் டாக்ஸ் ஆக்ட், அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமா என்ன அப்படிங்கறது ரூல்ஸ் போடுறது யார் போடுறா, CBT. அப்ப இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் framed by CBDT அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் 1962 அப்படின்னு சொல்றோம். இதுலயே என்ன இருக்குன்னா, சப் ரூல்ஸ் இருக்கும், ப்ரொவிசோஸ் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த ரூல்லையுமே அந்த ரூல்லையும் சப் ரூல்னு வரும், ரூல் 1 2 3னா அதுக்கு சப் ரூல் இருக்கும். ஆச்சா, ப்ரொவிசோஸ் இருக்கும். ப்ரொவிசோஸ் என்ன, எதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கோ அதுக்கு. அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன். இதை யார் இஷ்யூ பண்ணுவான் அப்படின்னு பாருங்க, சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ். இந்த சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை, இது issued by CBDT from time to time. அப்பப்ப என்னென்ன சர்க்குலர் யூஸ் பண்ணோம். அது எதுக்குன்னா, it has to deal with certain specific problems. ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்த்துறது. அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா it has to clarify the doubts regarding the scope and meaning of certain provisions of the act. சில ஆக்ட்ல வந்து சில ப்ரொவிஷன்ஸ்ல டவுட் இருந்ததுன்னா அது கிளாரிஃபை பண்ணும். ஆச்சா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா தீர்த்து வைக்கும். அதுக்காக என்ன பண்ணும், இட் இஸ் issuing circulars. ஆச்சா, அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணோம். சர்க்குலர்ஸ் ஆர் இஷ்யூ எதுக்காக, சர்க்குலர் எதுக்காக இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, ஃபார் கைடன்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அசஸிஸ். யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களாம் அசஸி. ஆஃபீஸர்ஸ்லாம் யாருன்னா அந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க பாருங்க, அவங்க ஆஃபீஸர்ஸ். இவங்களுக்கு கைட் பண்றதுக்கு அவங்களுக்கே சில டவுட் இருக்கும், அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்றது. The department is bound by circulars. எந்த டிபார்ட்மெண்ட், the CBDT bound by circular. While circulars are not binding, சில நேரத்தில் சர்க்குலர் பைண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா,
they will take the advantages of beneficial circulars. Beneficial circulars அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்குவாங்க. ஆச்சா, அடுத்தது நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம இதை பார்த்துக்கோம், சர்க்குலர்ஸ் பார்த்துக்கோம். இப்போ நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேற என்ன அப்படின்னா issued by சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனை. எதுக்கு? டு கிவ் எஃபெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். இந்த ஆக்டினுடைய ப்ரொவிஷனை எஃபெக்ட் பண்ணுறதுக்காக சில இது பண்ணுவாங்க. ஆச்சா, CBDT is also empowered to make and amend rules for the purpose of the act by issue of notifications. அதையும் பாருங்க. இது இல்லாமல் என்ன வருது நம்ம இன்கம் டேக்ஸ் கான்ஸ்டியூஷனில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும். அதாவது சில கேஸ் ஸ்டடி இருக்குது. என்ன கேஸ் ஸ்டடி? சில ஒரு கேஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி டைப் ஆஃப் கேஸ் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ். இப்போ எல்லாமே பண்ணணும், சில பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது, சிபிடிடியாலே சால்வ் பண்ண முடியாது. சில கோர்ட்டு கேஸ் இருக்கும், அந்த கோர்ட்டு கேஸ் போயிட்டு ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க கீழ் கோர்ட்டில், அப்புறம் மேல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் சில கேசஸ் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஜுடிஷியரி வில் ஹேவ் த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த அசஸீஸ் அண்ட் த டிபார்ட்மெண்ட். சில இஸ் தர் எனி ப்ராப்ளம் பிட்வீன் த அசஸீஸ் அண்ட் த டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட்னா சிபிடிடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசஸிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை தே வில் ஹியர் யார்? ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை இந்த ஸ்டேட் கோர்ட்டோ. தே வில் என்ன சொல்கிறது, hear the disputes between the assessees and the department and give decisions on various issues. அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை முன்னு உதாரணமாக எடுத்துக்கலாம். Supreme Court is the apex of the court of the country and the law laid down by the Supreme Court is the law of the land. Supreme Courtங்கிறது என்ன? Supreme Court law அப்படிங்கிறது law of the land. அவன் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எந்த மாற்று கருத்து இல்லை, அதை நிறைவேற்றி தான் தீரணும். சரிதா? அதை நம்ம எதுக்க முடியாது. சரி, நெக்ஸ்ட் levy of income tax. இன்கம் டேக்ஸ் எப்படி லெவி பண்ணுறாங்க? எதில் லெவி பண்ணுறாங்க? The income tax is levied on the total income of the previous year of every person. இப்போ போன வருஷம் இப்போ 31st மார்ச் அசஸ்மெண்ட் இயர். இந்த வருஷத்துக்கு அசஸ்மெண்ட் இயர் என்ன? அதாவது 1st ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் வரைக்கும் போன வருஷம். அதுதான். அப்போ இப்போ 2020 அப்படின்னா இப்போ 2020 அப்படிக்கு 2021 வந்து அசஸ்மெண்ட் இயராக வரும், 1920 வந்து ஃபினான்ஷியல் இயராக வரும். இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ நம்ம 2021 போல நம்ம 20ல் தான் இருக்கோம். அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 31st மார்ச் இருக்கு பாருங்க, 2019. அப்போ 1890 ஆச்சா, அது வந்து ப்ரீவியஸ் இயராக இருக்கும். 1920 அசஸ்மெண்ட்டாக இருக்கும். 1920 ப்ரீவியஸ் இயராக இருந்தால் 2021 வந்து அசஸ்மெண்ட் இயராக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸ் எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இஸ் ஏ டேக்ஸ் levied on the total income of the previous years of every person according to section 4. அது என்ன வரும்? section 4 of income tax act. அது பிரகாரம் யாருக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் இன்கம் வருதோ அவன் கட்டணும். இப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னா levy of income tax. அது அப்போ மொத்தம் எவ்வளோ டேக்ஸ், டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் பேயபிள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அவன் ரெசிடென்டலா இந்தியாவில் தான் இருக்கிறானா, அவனுக்கு டேக்ஸ் எலிஜிபிளா. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ். டிட்டர்மினேஷன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அப்போ அவர் வந்து ரெசிடென்ட் இங்கே ரெசிடென்ட்டாக இருக்காரா? நார்மலாக என்ன பண்ணாங்கன்னா 182 days இந்தியாவில் இருந்தாருன்னா லாஸ்ட் இயர். இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 182 days இருந்தார் அவர் ரெசிடென்ட். அப்போ ஒரு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை முதல்ல அவர் இருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரெசிடென்ட்லேயே 2-3 ரெசிடென்ட் இருக்காங்க. ரெசிடென்ட் இருக்குது, நான் ரெசிடென்ட் இருக்குது. ஆச்சா, அப்போ ரெசிடென்ட்டில் 2 டைப் இருக்குது. ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ ரெசிடென்ட்டு இதில் 2 ரெசிடென்ட் இருப்பாங்க. என்னென்ன பாருங்க, ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட். இங்கே வந்து என்ன ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட். இந்த ரெசிடென்ட்லயே 2 டைப் சொல்லலாம். இந்த ரெசிடென்ட்லயே ரெசிடென்ட், அடுத்தது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஆர்டினரி, இங்க ரெசிடென்ட் but not ordinary resident.
ஆச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் ரெண்டு பேர், இந்தியாவில் இருக்கிறவங்க வாழ்ந்தவங்க, அது போன வருஷத்தில் இருந்தவங்க, இல்லாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இதை ரெண்டா பிரிக்கலாம், ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதெல்லாம் என்னங்கிறது நம்ம இது எப்படி தீர்மானிப்பாங்க, ரெசிடென்ட்டா இல்லையா, ஆர்டினரியா இல்லை நாட் ஆர்டினரியா அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது அடுத்த கிளாஸில் நம்ம கரெக்டாக பார்ப்போம். அடுத்தது ரெண்டாவது ஆக்ட் பார்த்துட்டோமா? அடுத்தது டேக்ஸ், இன்கம், டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா ஸ்டெப் 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் டிஃபரண்ட் ஹெட்ஸ். என்னென்ன ஹெட்ஸ் இருக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டாவது எந்த வருமானம் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்கம் அண்டர் டிஃபரண்ட் ஹெட்ஸ். கிளாசிஃபிகேஷன் இதில் கிளாசிஃபிகேஷன் டிஃபரண்ட் ஹெட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கம் என்னன்னா இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். சேலரிஸில் அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். அப்புறம் இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் இது, அதாவது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ், ப்ரொஃபஷன்ஸ். அச்சா, ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இது ரெண்டாவது. மூணாவது என்ன கேட்டகரி அப்படின்னு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒருத்தர் ரெண்டலுக்கு வீடு விட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. வீடு வச்சிருந்து வாடகை விட்டுருந்தாருன்னா அதில் எவ்வளோ வாடகை வாங்குறாரு, அதுக்கு எவ்வளோ ஒரு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்க்குறது. இன்னொன்று வந்து சேலரிக்கு போயிருந்தாருன்னா எவ்வளோ சம்பளம், அவருக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன் லிமிட், எவ்வளோ டேக்ஸ் பேபிள். இல்லை ஒரு பிஸ்னஸோ இல்லை சர்வீஸோ ப்ரொஃபஷனலாக இருந்தார், இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி இல்லை டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் வச்சுருந்தாருன்னா அதில் என்ன வருமானம் வருது அப்படின்னு அது. அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் என்ன தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இன்னைக்கு அது 15 கோடி ஆயிருக்கும். அவர் உழைச்சாரா, பிஸ்னஸ் பண்ணாரா? ஆனால் 15 கோடி. திடீர்னு ஒருத்தர் கையில் என்ன போயிடுது, அவ்வளோ அமௌண்ட் போய் இறங்குது. அப்போ என்ன பண்ண, அதுதான் கேபிட்டல் கெயின். அவர் ஒன்றும் ஏர்ன் பண்ணல, வேல்யூ அடிஷன்னால அதிகமாயிடுது. அந்த ரோட்டில் ஹைவே வந்துச்சு, அதனால் அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதிகமாச்சு, அதனால் 2 லட்ச ரூபாங்கிறது இப்போ வந்து இத்தனை கோடி ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும். அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் மெத்தட்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், அதை அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். அப்போ மொத்தம் பாருங்க, இது 4லயும் எதெல்லாம் வரலையோ வேற எதுலையாவது வருது. என்ன, கேம்பிளிங்கில் வருது, பெட்டிங்கில் வருது, இல்லை அதர் சர்வீசஸில் வருது, அதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் பாருங்க, சேலரிஸ் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், அப்புறம் இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஆர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஆர் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக 1 by 1 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 3வது ஸ்டெப்பில் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்டர் ஈச் ஹெட். ஒவ்வொரு ஹெட்லையும் சேலரினா சேலரியில் என்ன இன்கம், அதை எப்படி கம்ப்யூட் பண்ணுறது. அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன, இப்போ அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் என்ன, கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈச் ஹெட்டில் இருந்தும் கம்ப்யூட் பண்ணுறது. அப்போ the income to be computed in accordance with the provisions governing the particular head of income. ஒவ்வொரு சேலரினா சேலரிக்கு என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது அதை மனசில் வச்சு நம்ம கம்ப்யூட் பண்ணோம். இப்போ செட்டைன் இன்கம்ஸ், சில இன்கம்ஸ்லாம் இருக்குது which are only exempt from income tax. ஒரு உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் கிடையாது, அது exempted. These income have to be excluded. அதை வந்து இன்கமாகவே காட்ட முடியாது அக்ரிகல்ச்சர் இன்கமில். அதே மாதிரி சில இன்கமில் என்ன பண்ணுவோம், சில டிடெக்ஷன் இருக்கும். என்னென்ன டிடெக்ஷன் இருக்கும், இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுங்க, அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெண்ட் வாங்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன முனிசிபல் டேக்ஸ் நீங்கள் கட்டியிருந்தா அதை எக்ஸாம் பண்ணிடலாம். அது கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெஸ் முனிசிபல் டேக்ஸ் போட்டு நெட் ஆனுவல் கண்டுபிடிக்கணும், ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இப்போ நீங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியிருந்தால் அதை நம்ம டிடெக்ஷனாக அவைல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரிலாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கன்சிடரேஷனில் எடுத்துக்கிட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்டர் ஈச் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளப்பிங் ஆஃப் இன்கம் ஆர் ஸ்பவுஸ். இன்கம் ஆஃப் ஸ்பவுஸ்னா ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரோட அதிக வருமானம் இருக்குது, ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குன்னா இவங்க பர்விக்குள்ளே வந்து இவங்களை டேக்ஸோட சேர்த்து அவங்க கட்டலாம்.
அதே மாதிரி மைனர் இருக்கார், மைனருக்கு இன்கம் வருது அப்படின்னா அவங்க அப்பாவோட சேர்த்து இன்கம் கட்டலாம். அதை கிளப்ன்றது, அதை தான் சொல்றது. அது some taxpayer in the higher income bracket have a tendency to divert some portion of their income to their spouse, minor child, etc. to minimize the tax burden. tax burden நம்ம மினிமைஸ் பண்றதுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக என்ன கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் ஹேவ். ஏன்னா குழந்தைங்க தானே, அது மைனர் தானே, டேக்ஸ் கட்டணும் அப்படியே விட்டுருவாங்க. குழந்தைங்களா இருந்தாலும் உங்க குழந்தை தானே, இன்கம் வருது தானே, உங்க ஃபேமிலிக்கு வருது இல்லை, அதையும் கிளப் பண்ணுங்க அப்படின்னு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்போ the கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் ஹேவ் பீன் இன்கார்பரேட்டட் இந்த ஆக்ட் பிரகாரம் அதையும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். ஒய்ஃபுக்கு டேக்ஸ் கட்டணும், ஒய்ஃபுக்கு வருமானம் வந்தாலும் அதை உங்கள் இன்கமோட சேர்த்து கட்டணும், கிளப்புக்கு குழந்தைங்களுக்கு வந்தாலும் அதை சேர்த்து கட்டணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், செட் ஆஃப் ஆர் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் லாஸஸ். இப்போ பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் பண்ணுவார், ஒரு பிஸ்னஸில் லாஸ், இன்னொரு பிஸ்னஸில் ப்ராஃபிட். இப்போ நம்ம ப்ராஃபிட் வருது அதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டுக்குன்னு சொல்ல முடியாது, லாஸ் வந்துச்சுல அதை செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இன்னொரு கார்பெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து 20 லட்ச ரூபா லாபம், அதில் வந்து ஒரு 10 lakhs லாஸ். அப்படின்னு என்ன பண்ணலாம், அந்த லாஸ் வில் பி அட்ஜஸ்டட் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் சேஞ்ச் இன் த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். எதில் வருதோ அதை செட்டப் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுதான் செட் ஆஃப் ஆர் லாஸஸ் அப்படின்னு சொல்றது, கேரி ஃபார்வர்ட். அதை குறைக்க முடியல அப்படின்னா அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் 4 years 5 years அது சொல்லுவோம். நம்ம அதை சொல்லும்போது அது எத்தனை வருஷத்துக்கு அந்த செட்டப் பண்ணிக்கலாமோ அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் வர ப்ராஃபிட்ல கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுதான் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் லாஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இதில் வருது இல்லையா மொத்தம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸும் வச்சிருப்பார், சேலரியும் வாங்கியிருப்பார், சில ப்ராஃபிட் பிஸ்னஸும் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லா இன்கமும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், அவங்க தாத்தா சொத்து இருக்கும், இவருக்கு வந்திருக்கும், அது அந்த காலத்தில் வாங்கினது, இன்னைக்கு கோடிக்கணக்கில் விற்றுருப்பார், அது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வரதுக்கு பேர் தான், அதை ஆட் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது. The final figures of income or loss under each head of the income after allowing the deductions, allowances and other adjustments என்ன are then aggregated. அதை கூட்டுனா வர்றது தான் உங்களுக்கு gross total income. இப்போ இந்த gross total income வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுல இருந்து சில டிடக்ஷன் இருக்கு. மொத்தமா டோட்டல் என்ன, சேலரி லெவல் வந்துச்சு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வந்தது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெவல் வந்தது, கேபிட்டல் கெயின் லெவல் வந்தது, எல்லாத்தையும் கூட்டிட்டீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம சம் பெரிய சம் போடுவோம், 5 பக்கத்துக்கு வரும், வித் நோட்டெல்லாம் எழுது, அதில் ஃபுல் மார்க் வரும், சி பார்ட் கொஸ்டின்ல வரும். அது அதை நம்ம போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ டிடெக்ஷன் ஃப்ரம் என்னென்ன டிடெக்ஷன்ஸ் இருக்கும், அதில் சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு செட்டன் டிடெக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செட்டன் பேமெண்ட்ஸ். சில பேமெண்ட் கொடுக்குறது வந்து நீங்கள் என்ன பண்ணால் அதை கழிச்சு காட்டலாம். என்னென்ன எல்ஐசி இப்போ சேலரி பர்சன்ட்னு வச்சுக்கோங்க, எல்ஐசி கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா அதை கழிச்சிக்கலாம். ஆச்சா, அதை இப்போ நீங்கள் என்ன பண்ண, அதை கட்டிட்டு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டலாம். அப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடன்ட் ஃபண்டு, ப்ராவிடன்ட் பிஎஃப்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ஆச்சா, அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை கழிச்சிக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா, ஆச்சா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க. ஆச்சா, அது வந்து என்ன ப்ரீமியம் மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னைக்கு ஆபத்து வருதோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த செலவு வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரீமியம் கட்டியது அதை நீங்கள் கழிச்சிக்கலாம். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது கிராஸ் டோட்டல் இன்கம்ல. ரெண்ட் பெய்டு, வாடகை கொடுத்துருந்தீங்க. டொனேஷன் டு சம் செர்டன் ஃபண்ட்ஸ், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், யாருக்காவது என்ன பண்ணுறீங்க, அனாதை இல்லத்துக்கு இல்லை முதியோர் இல்லத்துக்கு ஏதாவது நீங்கள் டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கலாம். 80Gன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அது பிரகாரம் பண்ணிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னோம் இல்லையா, முதல்ல பேசணும் இல்லையா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஏதாவது டொனேஷன் கொடுத்தாலும் அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படிலாம் பஞ்ச் போகுதுன்னு. அதுதான் இந்த டிடெக்ஷன். இதில் இன்கம்ல சில டிடெக்ஷன் இருக்குது. அது என்ன டிடெக்ஷன் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ், ராயல்டி இன்கம் எட்ஸெட்ரா ஆஃப் ஆதர்ஸ் ஆஃப் செர்டன் புக்ஸ் அதர் தான் டெக்ஸ்ட் புக்ஸ். டெக்ஸ்ட் புக் இல்லாமல் சில புக்கு, இப்போ கண்ணதாசன் பதிப்பகம் இருக்குன்னு வச்சுங்க, அவர் அப்போ எழுதிட்டு போயிருப்பார். அந்த புக்கு வந்து அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கும், காப்பி ரைட் இருக்கும். அப்போ அதில் வர இன்கம், அந்த இன்கம்க்கு வந்து என்ன பண்ணுறா, ராயல்டி இன்கம் வந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம், இன்கம்ல கழிச்சிக்கலாம். ராயல்டி ஆன் பேட்டன்ஸ், சில பேட்டன்ஸ் அவங்க கிட்ட தான் அந்த ரைட் இருக்கும், அந்த ரைட் இருக்கிறனால அதில் கழிச்சிக்கலாம். டிடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் இன்கம் என்ன அப்படின்னா, இப்போ சேவிங் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் ஆன் சேவிங் அக்கௌண்ட், போஸ்டல் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வர வருமானத்தை, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் இன்கம்லேருந்து கழிச்சிட்டு மீதி வர்றதுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன், ஆச்சா, சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்க டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் கழிச்சிக்கலாம். அதர் டிடெக்ஷன், இது இல்லாமல் வேற என்னென்ன டிடெக்ஷன் இருக்குன்னா, டிடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் என்ன பர்சன் வித் டிசபிலிட்டி, சிலருக்கு வந்து ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு சில அலவன்சஸ் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுங்க. இந்த மாதிரிலாம் டிடெக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் தான்
என்ன டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டீங்க, கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த டிடக்ஷனை கழிச்சிடலாம். கழிச்சிட்டு வர்றது தான் ஸ்டெப் 8 டோட்டல் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம். அப்போ இதுக்கு மீறி வர்றது தான் அந்த இது வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிங்க, அதுலேருந்து டிடக்ஷன் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்துடும். இதுதான் ப்ரொசீஜர், ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இல்லையா பார்க்கணும். அது ரெசிடென்ட் என்ன ஆர்டினரி ரெசிடென்ட்டா இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அண்டர் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ். என்னென்ன டிஃப்ரெண்ட் ஹெட்ஸு? இன்கம் ஃப்ரம் சேலரிஸா, இல்லை இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் ஆர் கெயின்ஸ் ஆர் பிஸ்னஸ் ஆர் அது ப்ரொஃபஷனா, இன்கம் ஃப்ரம் இது அதர் சோர்ஸஸா, அப்புறம் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸா, இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன்கமா, ஆச்சா இந்த மாதிரிலாம் இதில் பார்க்கணும். அப்புறம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஈஸி கேட்டு அந்த ப்ரொவிஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் சேலரிஸ்னா சேலரி, கேபிட்டல் கெயின்னா கேபிட்டல் கெயின், அதில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட் பண்ணணும். கிளப்பிங் ஆஃப் இன்கம் ஸ்பவுஸு மைனர் நம்ம வீட்டில் டேக்ஸ் கட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, அதை நம்ம இன்கமோட சேர்த்து கட்டணும். அப்புறம் செட் ஆஃப் ஆர் கேரி ஃபார்வர்ட். 2-3 பிஸ்னஸ் பண்ணும்போது ஒன்றில் லாஸ் வந்ததுன்னா அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொரு பிஸ்னஸில். அது பெரிய ஒரு சாப்டரே இருக்குது, அதை நம்ம ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். அப்புறம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் கிராஸ் இன்கம். இந்த இன்கம் எல்லாம் கூட்டினீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் வரும். இதில் இருந்து டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம், டிடக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன டிடக்ஷன், எல்ஐசி கட்டுறது, இதெல்லாம் சொன்னாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குறது, இதெல்லாம் என்னென்ன டிடக்ஷன் சொன்னால் அதெல்லாம் டிடக்ட் பண்ணது போக மீதி வர்றது தான் டோட்டல் இன்கம். இதுக்கு தான் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருப்பான், எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு உண்டான டேக்ஸ் நம்ம கட்டணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட இதை முடிச்சுக்கலாம்.